ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து முதல் திருமொழி 9ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைகிறோம். ஒரே பெரியாழ்வார் இரு குழுக்களாக பிரிகிறார். ஒரு குழு பெருமாளை சேவிக்க வேண்டும்ங்கிற ஆர்வத்தை வெளிப்படுத்த, மற்றொரு குழு அதே எம்பெருமானை சேவித்தோங்கிற ஆனந்தத்தை வெளிப்படுத்த இருவரும் உரையாடும் வகையில் பதிகம் அமைந்துள்ளது. அதுல 9வது பாசுரம். இப்போ சேவிக்கணும்னு ஆசைப்படுறவா என்ன சொல்றா, இந்த பிரளய காலத்துல ஆலிலை கண்ணனா உலகத்தையே விழுங்கினாரே அந்த பெருமாளை சேவிக்கணும். சேவிச்சோன்னு சொல்றவா சொல்றா, படைப்பு காலத்துல வராகனா அவதரிச்சு பிரளய கடல்ல இருந்து பூமியை மீட்டாரே அந்த பெருமாளை சேவிச்சோம். இது எவ்வளவு பெரிய நுட்பம் பாருங்க. உலகத்தை படைப்பதும் எம்பெருமான் தான், காப்பதும் எம்பெருமான் தான், முடிவில் அத்தனையும் உண்டு தன் வயிற்றுக்குள் வைத்து சம்ஹாரம் செய்வதும் எம்பெருமான் தான். சம்ஹாரம்னா அழிச்சுடுறாருன்னு அர்த்தம் இல்ல, அதுவும் ஒரு வகையில் சம்ரக்ஷணம். தனக்குள் வைத்து காக்கிறான், மீண்டும் அதை உமிழ்ந்து வெளியிடுகிறான், ரட்சிக்கிறான், அதுக்கப்புறம் மீண்டும் தனக்குள்ளேயே எடுத்துக்கொள்கிறான். இதத்தான் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலேன்னர். ஜன்மம்னா படைத்தல், ஸ்தேமம்னா காத்தல், பங்கம்னா அழித்தல். நம்ம கம்பர் அப்படியே தமிழ்ல உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று பாடினார் அல்லவா? இல்லையே, பிரம்மா படைக்கிறார், ருத்ரன் அழிக்கிறார்னு சொல்கிறார்களேன்னா அவளையும் கருவியா கொண்டு நாராயணனே செய்கிறான் என்பதுதான் வேதங்களின் கொள்கை. ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அப்படித்தான் விளக்கியிருக்கா. அதனால இப்போ வேற ஏதாவது டிபேட்டுக்குள்ள நாம போயிட வேண்டாம். இது பெரியாழ்வாருடைய பாசுரங்களை பார்க்கிறோம், அதனால அவருடைய கொள்கையின் அடிப்படையில் ரசிப்பதுதான் உத்தமம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்போ பெருமாளை உலகத்தை எல்லாம் பிரளய காலத்தில் விழுங்கிய நிலையில் காண வேண்டும்னு இவா சொன்னா, பிரளய காலம் முடிஞ்சு படைப்பு காலம் வரும்போது வராகனா அவதரிச்சு பூமியை இடந்தெடுத்த திருக்கோலத்தில் கண்டோம்னு அவா சொல்றா. அதான் 9வது பாசுரம். மண்ணும் மலையும் மறிகடல்களும் மற்றும் யாவும் எல்லாம் திண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கென நாடுதீரேல் எண்ணற்கு அரியதோர் ஏனமாகி இருநிலம் புக்கு இழந்து வண்ண கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டாருளர். மண்ணும் மலையும் மறிகடல்களும் மற்றும் யாவும் எல்லாம் திண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கென நாடுதீரேல் எண்ணற்கரியதோர் ஏனமாகி இருநிலம் புக்கிடந்து வண்ண கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டாருளர். இப்போ முதல் குழு சொல்றா, நாங்க பெருமாளை சேவிக்கணும். எந்த பெருமாள்? மண்ணும், மண்ணும்னா இந்த நிலமெல்லாம், மலையும் இதில் உள்ள மலைகள் எல்லாம், மறி கடல்களும், கடல்னா உங்களுக்கு தெரியும். இந்த மரினா என்ன? மரினா அலை எறிகிறன்னு அர்த்தம். அலை மோதி கொண்டிருக்கக்கூடிய கடல்கள். மண்ணும் மலையும் மறிகடல்களும், நிலம் மலைகள் அலையெறியக்கூடிய கடல்கள். மற்றும் யாவும், மற்றும் இந்த உலகத்துல என்ன நல்லா இருக்கோ, நம்ம நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் பஞ்சபூதங்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா? மற்றும் யாவும் எல்லாம், இன்னும் என்னென்னலாம் லோகத்துல இருக்கோ மொத்தத்தையும் திண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை. விழுங்கி அப்படின்னா பிரளய காலத்துல மொத்தமாக உள்ளே எடுத்துக்கொண்டான். திண்ணம்னா நிச்சயமாகன்னு அர்த்தம். ஏன்னா நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஏதோ பெருமாள்னா பாரத தேசத்துல வழிபடுறாப்பா, மத்த ஊருக்கெல்லாம் வேற கடவுளா, மத்த நாட்டுக்கெல்லாம் வேற கடவுளா, வேற உலகத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் தான். அதனாலதான் திண்ணம் நிச்சயமாக சொல்கிறேன். பெரியாழ்வார் பாடுகிறார், இந்த உலகத்துல எந்த ஒரு சிறு பொருள் இருந்தாலும் அத்தனையும் படைத்தவன் அவன் தான், பிரளய காலத்துல உள்ளே இழுத்து கொள்பவன் அவன் தான். திண்ணம் விழுங்கி எல்லாத்தையும் விழுங்கி வயிற்றுக்குள் வைத்து காத்தான். மீண்டும் படைப்பு காலம் வந்தது. உமிழ்ந்த, உமிழ்தல் அப்படின்னா வாயிலேருந்து வெளியிடுவதுன்னு அர்த்தம். அதாவது இது புரியறதுக்காக லௌகிக்க லாங்குவேஜ்ல சொல்றேன். இந்த எச்சில் துப்பினா அதை உமிழ் நீர்னு சொல்றோம் பாருங்க, வெளியில வர்றதுக்கு உமிழ்தல்னு பேரு. அது போல உள்ளுக்குள்ளே எல்லாவற்றையும் வைத்து கொண்டவன் உமிழ்ந்த, அப்படியே வெளியில வாமிட் பண்றான், எமிட் பண்றான், அதைத்தான் உமிழ்ந்த தேவனை. தேவன்னா ஒளி வீசுபவன் அர்த்தம். எல்லாரையும் பிரளய காலம் முழுக்க வயத்துல காப்பாத்தினாரோ இல்லையோ, அந்த சந்தோஷத்துல பெருமாளுடைய தேஜஸ் ஒளி கூடிடுத்தான். அந்த ஒளி கூடினதுனால தேவன் அப்படியே பளபளன்னு பிரகாசிக்கிறான். அந்த எம்பெருமானை சிக்கென நாடுதீரேல். சிக்கெனா இந்த இடத்துல உறுதியாகன்னு அர்த்தம். நிச்சயம் சேவிச்சே ஆகணும்.
பெருமாளை சேவிச்சே ஆகணும். அந்த ஊற்றத்தோடு, ஊக்கத்தோடு, உறுதியோடு, ஆர்வத்தோடு நாடுகிறேன். யாரா நாடுகிறீர்களா? சேவிக்க வேண்டும்னு விரும்புகிறீர்களா? நாங்களும் ஆசைப்படுகிறோம்னு முதல் குழுவினர் சொல்கிறார்கள். ஆக நிலம் என்ன, மலை என்ன, அலை எறியும் கடல் என்ன, மற்றும் மற்றவை என்ன, எல்லாவற்றையும் உறுதியாக உண்டான். உண்ட பின் உமிழ்ந்தான். அந்த ஒளி வீசும் தேவனை உறுதியாக காண விரும்புகிறீர்களா? இப்ப எதிர்கோஷ்டியினர் பதில் சொல்றா, நாங்க சேவிச்சுட்டோமே. அதே பெருமாள் எல்லாத்தையும் படைச்சதுக்கு அப்புறம் பிரளய கடலுக்கடியில் பூமி மூழ்கி கிடக்க அந்த பூமியை மீட்க வராகனாக வந்தார். பன்றி உருவம் கொண்டு வந்தார். எப்படிப்பட்ட வடிவம்? எண்ணற்கு அரியதோர் ஏனமாகி. எண்ணற்கு அரியனா நினைச்சு பார்க்கவே முடியாது. இப்படியும் ஒரு பன்றி வடிவம் உண்டா? நாம லோக்கத்துல 1000 பன்றிகள் பார்த்திருப்போம், அதெல்லாம் வேற. எம்பெருமான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வடிவம்ங்கிறது அப்ராக்கிருத சுத்த சத்துவ திவ்யமங்கல விக்கிரகமாச்சே. அப்படிப்பட்ட திருமேனியோடு வரானே. எண்ணற்கு அறிய, நம்ம மனசால், எண்ணத்தால், புத்தியால் இப்படித்தான் புரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பன்றி வடிவம். ஓர் ஏனமாகி, ஓர்னா ஒப்பற்ற ஒருன்னு அர்த்தம். இது போல இன்னொரு பன்றியை இனி பார்க்க முடியாதுப்பா. வராக அவதாரம்னா அது ஒரு வராகன் தான். மகாவராகன், யஜ்ஞ வராகன், பூமி வராகன். அப்படிப்பட்ட எண்ணற்கு அரியதோர், நினைச்சு பார்க்க முடியாத ஒப்பற்ற, ஏனம்னா பன்றின்னு அர்த்தம். ஏனமாகி, ஏனமாக பன்றியாக அவதாரம் செய்து இருநிலம் புக்கு இடந்து. புக்கு அப்படின்னா புகுந்துன்னு அர்த்தம். எங்க பார்த்தாலும் பிரளய கடல். அது உடனே ஸ்டாண்டர்டா கேக்குறா, பூமிக்குள்ளதானே கடலே இருக்கு, இவர் கடலுக்குள்ள போய் பூமியை மீட்டார்னு சொல்றேன் இல்லையா? அப்படி இல்ல, இது பிரளய கடல், இது வேற. இது நாம எல்லாத்தையுமே ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துல சயின்ஸ்லயும் ஜியாகிரபிலையும் என்ன சொல்றாளோ இதை வச்சு லட்சக்கணக்கான வருஷங்களா சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அளந்து பார்க்கணும்னு நினைச்சா எதுவுமே பொருத்தமா இருக்காது. அதனால எதை கொண்டு எதை அளக்கணும்னு இருக்கு இல்லையா? சாஸ்திரத்துல சொன்ன விஷயத்த சாஸ்திரம்னு தான் ஏத்துக்கணும். எப்போதுமே சயின்ஸுங்கிறது தனி, அதனுடைய ஸ்கோப்பை எங்க யூஸ் பண்ணணுமோ அங்கதான் யூஸ் பண்ணணும். இது போல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப உலகத்தின் படைப்பு எப்படி ஏற்பட்டது, நாம யாரு, பெருமாள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதை ஹிஸ்டரி புக்லயோ சயின்ஸ் புக்லயோ தேடக்கூடாது, சாஸ்திர புஸ்தகத்துலதான் தேடணும். நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, டிவியேட் ஆகல, இதுக்கு சம்பந்தம் இருப்பதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்க இட்லி எப்படி செய்வதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சமையல் குறிப்பு புக்கை பார்த்தாதான் இட்லி எப்படி பண்ணணும்னு தெரியும். அதை விட்டுட்டு ஹிஸ்டரி புக் எடுத்து ஒருத்தன் படிச்சான். ஹிஸ்டரி புக்ல என்னடா இது, எல்லா வரலாறும் சொல்லியிருக்கு, இட்லி பத்தி வரலாறே சொல்லலையே, இட்லி எப்படி பண்ணணும்னே சொல்லலையே. உடனே ஒரு கன்க்ளூஷன், இட்லி என்பது இப்பதான் லேட்டஸ்டா வந்திருக்கு, அதனாலதான் இங்க ஹிஸ்டரி புக்ல இல்ல. இப்படி சொன்னா ஒத்துப்போமா? ஏன்னா ஹிஸ்டரி புக்கோட ஸ்கோப்பு அவனுக்கு தெரிஞ்ச வரலாற்றுல கார்பன் டேட்டிங்ல என்ன சொல்ல முடியுமோ அதான் அவன் சொல்லுவான். அதுல ஒண்ணு இல்லைங்கிறதுக்காக இந்த விஷயமே உலகத்துல கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. சேம் ஃபார் சயின்ஸ் புக், கெமிஸ்ட்ரி புக், பிசிக்ஸ் புக், பயாலஜி புக் எல்லாம் அப்படித்தான். இது உலகத்தின் படைப்பையோ பெருமாளை பத்தியோ தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு தனியா சாஸ்திரம்னு ஒரு கொடுத்துட்டார், உபதேசிக்க ஆச்சாரியர்கள்னு கொடுத்துட்டார். அங்க போக மாட்டேன், சயின்ஸ் புக்கை வச்சு நான் பெருமாளை தெரிஞ்சுப்பேன்னு சொன்னா தப்பு யார் மேல நாமளே பார்த்துப்போம். ஸோ கம்மிங் டு அவர் பாயிண்ட், பிரளய கடல்ங்கிறது தனி, அதுக்குள்ள பூமி சிக்கி தவித்தது. அப்ப எம்பெருமான் வராகனாக வந்தான். புக்குன்னா புகுந்துன்னு அர்த்தம். அந்த பிரளய கடலுக்குள்ளேயே புகுந்து இரு நிலம், இருன்னா இங்க விசாலமான பெரியன்னு அர்த்தம், நிலம்னா பூமி, இரு நிலம் விசாலமான இந்த பூமியை புக்கு பிரளய கடலுக்குள் புகுந்து இடந்து. இடந்துனா டிப்பிக்கலா அந்த பன்றிகள் என்ன பண்ணும்னா, நிலத்துக்கு அடியில கோரைக்கிழங்கு இருந்ததுன்னா அப்படி உள்ள குத்தி தன்னுடைய கோரைப்பல்லால் அந்த கோரைக்கிழங்க நெம்பி எடுக்கும். அதுக்குத்தான் இடந்து எடுத்தல்னு பேரு. அப்படி இடந்து கீழே இருக்கிறத மேலே உயர்த்துவது போல் அந்த பூமியை இடந்து மீட்டு கொண்டு வந்தான். அப்ப பூமிங்கிறது வெறும் இந்த நிலம்னு அர்த்தம் இல்ல. பூமாதேவி தாயார் இல்லையா, பெருமாளுடைய தேவி இல்லையா அவள்? அந்த பூமி தேவி எப்படி இருந்தாலாம்? வண்ண கருங்குழல் மாதரோடு. இந்த இடத்துல வண்ணன்னா அழகியன்னு அர்த்தம். ஏன்னா இப்ப கருங்குழல்னு இருக்கு, குழல்னா கூந்தல், கருங்குழல்னா கருப்பு கூந்தல், அப்புறம் எதுக்கு வண்ணம்? அதான் கருப்பு வண்ணம் சொல்லியாச்சேன்னு நமக்கு தோணும். இந்த இடத்துல வண்ணம்னா அழகியன்னு அர்த்தம். வண்ண கருங்குழல்னா அழகான கூந்தல், கருப்பான கூந்தல், வண்ண கருங்குழல் மாதரோடு. மாதர்னா பெண், அதாவது நிலமங்கையான பூமி தேவி. வண்ண கருங்குழல் மாதரோடு, அவள் வெறும் பூமியாக, அதாவது இந்த நிலப்பரப்பாக வடிவம் கொள்ளாமல் பூமா தேவியாகவே வடிவம் கொண்டு எம்பெருமானோட கோரைப்பல் மீது அமர்ந்து கொண்டாள். அப்படியே அவளை இழந்து கொண்டு வருகிறார். அப்போ பூமி தேவி சந்தோஷத்துல, ஆஹா என் நாதா என்னை காப்பாற்றினீரேன்னு அப்படியே பெருமாளை தாயார் அணைச்சுண்டாளாம். ஆக மாதரோடு தாயார் அணைச்சுண்டதும் அந்த ஆனந்தத்தின் மிகுதியில அப்படியே திருக்கல்யாண உற்சவம் கண்டருளி. இதுதான் வராக பெருமாள் பூமி தேவிக்கான திருக்கல்யாண பாசுரம். வராகனுக்கும் பூமி தேவிக்கும் திருக்கல்யாணம் நடந்ததை யார்ப்பா பாடியிருக்காருன்னா எந்த ரிஷிகளும் பாடல, எங்க பெரியாழ்வார் தான் பாடியிருக்கார். மணந்தானை திருமணம் செய்து அவளோடு கூடினான்.
கண்டார் உளர். இப்படி பூமி வராகனாக அந்த பெருமாளை நாங்க சேவிச்சோம். பூமி தேவியை மீட்டான், பூமி தேவியை அணைத்தாள், இவனும் அவனை அணைத்தான், மணந்து கொண்டான். பூமி தேவியோடு திருமண கோலத்தில், கல்யாண திருக்கோலத்தில் விவாகோத்சவம் கண்டருளி பூமி வராகனாக எழுந்தருள அவனை சேவிச்சுட்டோம். அதனால நினைச்சு பார்க்க முடியாத ஒப்பற்ற பன்றி வடிவம் கொண்டு பிரளய கடலுக்குள் நுழைந்து விசாலமான பூமியை மீட்டெடுத்து அழகான கருத்த கூந்தல் கொண்ட அந்த பூமி தன்னை அணைக்க திருக்கல்யாண உற்சவம் கண்டருளிய பெருமாளாக அவனை சேவித்தோங்கிறது பாட்டின் பொருள். மண்ணும் மலையும் மறிகடல்களும் மற்றும் யாவும் எல்லாம் திண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கென நாடுதீரேல் எண்ணற்கு அரியதோர் ஏனமாகி இருநிலம் புக்கு இழந்து வண்ணக் கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டாருளர். மண்ணும் மலையும் மறிகடல்களும் மற்றும் யாவுமெல்லாம் திண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கென நாடுதீரேல் எண்ணற்கரியதோர் ஏனமாகி இருநிலம் புக்கிடந்து வண்ணக் கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டாருளர். இந்த நிலம், மலை, அலை வீசும் கடல்கள் மற்றும் எல்லாம் அனைத்தையும் உறுதியோடு விழுங்கி அதன் பின் படைப்பு காலத்தில் உமிழ்ந்த ஒளி வீசும் எம்பெருமானை உறுதியாக காண விரும்புகிறீர்களா? ஆம், நினைச்சு பார்க்க முடியாத ஒப்பற்ற பன்றியாக அவதரித்து பெரிய பூமியை பிரளய கடலுக்குள் மூழ்கி இடந்தெடுத்து அழகான கருத்த கூந்தல் கொண்ட பூமியோடு திருக்கல்யாண உற்சவம் கண்டருளிய பூமி வராகனாக சேவித்தவர்கள் உள்ளார்களே, நாங்க சேவிச்சுட்டோமே என்பது திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Is anybody really interested to have darshan of the shining Lord who swallowed the earth, mountains, seas and everything and then emitted them during the cycle of creation? Yes, there are people who have seen the Lord as Varaha, the unparalleled, handsome boar form who rescued the land or Bhumi Devi from the vast ocean of deluge and enjoyed marriage utsavam with Bhumi Devi who is endowed with dark beautiful hairlocks என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் 10வது பாசுரத்துல இதை அனுபவிச்ச நமக்கு பலன் சொல்ல போறார் பெரியாழ்வார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மண்ணும் மலையும் மறிகடல்களும் மற்றும் யாவும் எல்லாம் மண்ணும் மலையும் மறிகடல்களும் மற்றும் யாவும் எல்லாம் திண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சீக்கென நாடுதிரேல் திண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சீக்கென நாடுதிரேல் எண்ணற்கரியது ஓர் ஏனமாகி இருநிலம் பூக்கிடந்து வண்ண கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டாருள வண்ண கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டாருள